வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு கடைசி உருண்டை. இந்த தலைப்பு கேட்கும்போதே மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு சொல்ல வருது இல்லையா? வாங்க இந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த முழு கதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். பசி, அது ஒரு தணிக்க முடியாத நெருப்பு. ஆனா அந்த நெருப்பை விடவும் பெரிய ஒரு சக்தி இருக்க முடியுமா? அது என்னமா இருக்கும்? இந்த கதையோட முடிவுல நமக்கான பதில் காத்துட்டு இருக்கு. சரி, வாங்க கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். பசியின் தீ. இது ஒரு ரொம்ப ஏழ்மையான விவசாயியோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன சம்பவம். ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசு. அந்த சூழல் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பாப்போம். கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மாலை நேரம், சூரியன் மெதுவா அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கு. அந்தி வெளிச்சம் மெதுவா பரவுது. ஒரு விதமான அமைதி, ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய சோர்வும் இருக்கு. ஆனா அந்த சின்ன குடிசைக்குள்ள வேற ஒரு தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது வெளியில இருக்கிற குளிர்காக போட்ட நெருப்பு இல்ல. அது உடம்பையும் மனசையும் ஒரே நேரத்துல சுட்டு பொசுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான தீ. ஆமாங்க, அந்த தீக்கு பேரு தான் பசி. முத்தையாங்கிற விவசாயிக்கும் அவரோட மனைவிக்கும் கிட்டத்தட்ட 3 நாளா எந்த வேலையும் இல்ல, கையில காசும் இல்ல. அவங்க வயித்துல அந்த பசி தீ தான் திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்களோட நிலைமைய பாத்தீங்கன்னா, முத்தையா ஒரு ஏழை விவசாயி. ஒரு சின்ன மண் குடிசையில தான் அவங்க வாழ்க்கை. 3 நாள் உழைச்சும் எதுவும் கிடைக்கல. இப்போ அவங்க கிட்ட மிச்சம் இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் கஞ்சியும் ஒரே ஒரு கடைசி உருண்டை சோறும் தான். சரியா இந்த நேரத்துலதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. ஒரு தர்ம சங்கடம் அவங்க பசிய விட ஒரு பெரிய சவால், ஒரு எதிர்பாராத விருந்தாளி ரூபத்துல அவங்க வாசலுக்கு வருது. முத்தையா அந்த கடைசி உருண்டையை எடுத்து சாப்பிடலான்னு கைய நீட்டும் போது வாசல்ல ஒரு சத்தம், டக் டக் டக். அந்த சத்தம் அவங்க வயிற்றுல எரியிற அந்த பசி சத்தத்தை விட ரொம்ப பெருசா, ரொம்ப அழுத்தமா கேக்குது. கதவை திறக்கிறாங்க. வெளியில ஒரு வழிபோக்கன். உடம்பெல்லாம் ஒரே தூசி, முகத்துல அத்தனை சோர்வு. அவர் கண்கள்ல ஒரே ஒரு கேள்விதான். மெதுவான குரல்ல கேக்குறாரு, சாப்பாடு கிடைக்குமா? முத்தையாவோட மனசுக்குள்ள இப்போ ஒரு பயங்கரமான போராட்டம் நடக்குது. ஒரு பக்கம் அவங்க உயிர், இன்னொரு பக்கம் மனிதாபிமானம். அந்த கடைசி உருண்டை சோறு அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் உயிர் கொடுக்கும். ஆனா வெளியே நிக்கிற அந்த விருந்தினரோட கண்கள்ல முத்தையா தன்னோட பசியே பாக்குறாரு. இப்போ என்ன பண்றது? ஆனா முத்தையா ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த வழிபோக்கரை உள்ள கூப்பிட்டு தன் கையில இருந்த அந்த கடைசி உருண்டைய அவரோட கையில வைக்கிறாரு. அப்போ சொல்றாரு, ஐயா, இதுதான் இருக்கு. ஆனா இது மனசு முழுக்க உங்களுக்கு தான். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய தியாகம். இந்த இடத்துல நம்ம அவரோட மனைவியும் பார்க்கணும். அவங்களும் 3 நாளா பட்டினி தான். ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு மௌனமான சம்மதத்தோட தலையை அசைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட பசிய விட அவங்க கணவரோட அந்த பெரிய மனசுதான் ரொம்ப பெருசா தெரியுது. முத்தையா செஞ்ச அந்த ஒரு செயல், அதோட விளைவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? அதுதான் கதையோட அடுத்த பகுதி, தெய்வத்தின் ஆசி. ஒரு சின்ன செயலுக்கு எவ்ளோ பெரிய பலன் கிடைச்சதுன்னு பாருங்க. அந்த விருந்தினர் சாப்பிட்டு முடிக்கிறாரு. அவர் கண்கள்ல ஒரு விதமான நெகிழ்ச்சி. அவர் முத்தையாவை பார்த்து சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுத்தது வெறும் உணவில்ல, உங்க உயிரையே கொடுத்த மாதிரி இருக்கு. அவர் சொன்ன வார்த்தைகள்ல ஒரு பெரிய ரகசியம் இருந்துச்சு. ஏன்னா அவர் ஒரு சாதாரண மனிதரே இல்ல. வந்தவர் தன்னோட தெய்வீக உருவத்தை காட்டுறார். அவங்க செஞ்ச தியாகத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மனசார ஆசீர்வதிக்கிறார். அவர் கொடுத்த அந்த வரம் என்னன்னா, இந்த வீட்டில் இனிமேல் பசி என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. அந்த வரம் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா காஞ்சு போன அந்த நிலத்துல மழை பெய்யுது. அடுத்த சில வாரங்கள்லே அந்த நிலம் முழுக்க பசுமையா மாறுது. அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த வீட்ல இருந்து பசிங்கிறதே நிரந்தரமா காணாம போயிடுச்சு. ஒரு அழகான கதைக்கு ஒரு அற்புதமான முடிவு. சரி, இப்போ இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்? இதோட ஆழமான அர்த்தம் என்ன? அதுக்கு நாம நம்ம திருக்குறள் கிட்ட தான் போகணும். இந்த ஒரு திருக்குறள் தான் இந்த முழு கதையோட ஆணிவேர். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் விருந்தோம்பலோட முக்கியத்துவத்தை எவ்ளோ அழகா, எவ்ளோ ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இந்த குறளோட பொருள் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. அதாவது, நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு விருந்தினர் பசியோட காத்துட்டு இருக்கும்போது நாம மட்டும் உள்ள உட்கார்ந்து சாப்பிடுறது சரியில்லை. ஒருவேளை நம்ம சாப்பிடுறது சாகாவரம் தரக்கூடிய அமிர்தமாவே இருந்தாலும் சரி, அப்படி செய்யறது ஏத்துக்கவே முடியாத ஒரு செயல்னு சொல்றார். முத்தையா செஞ்சதும் இதைத்தானே. அப்போ இந்த கதையோட உண்மையான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வெறும் பசிய போக்குற உணவு பத்தின கதை இல்ல.
இது மனுஷனோட குணத்தையே மாத்துற அன்பை பத்தின ஒரு கதை. முத்தையாவோட அன்பு அவரோட பசியை விட ரொம்ப ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, உண்மையான செல்வம்னா என்ன? சொத்தா, சுகமா, இல்ல பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம கிட்ட இருக்கிற கடைசி உருண்டையையும் மனசார கொடுக்கறோமே, அந்த பெரிய மனசா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.